வாசனை பூக்கள் powered by Himalaya Active Dandruff Shampoo. என்ன ஒரே மெசேஜா வந்துகிட்டு இருக்கு? என்ன அழகு, என்ன அழகு! ஐயோ, இது என் பொண்ணு மாப்பிள்ளைமா. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. கல்பனாக்கு ஒரு போனை போடுவோம். அம்மா அம்மா கல்பனா, என்ன பண்ற? என்னம்மா, நானும் அவரும் ரேம்ப் வாக்ல எடுத்த போட்டோ பாத்தியா? வந்துச்சா? ஆமா, இப்ப அத பாத்துட்டு தான் நானே உனக்கு போன் பண்றேன். எப்படி மறந்துச்சு? ஐயோ, அத பாராட்டுறதுக்கு தமிழ் மொழியில வார்த்தையே இல்லம்மா. ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ்மா. சரி, தேங்காய் விடு. இந்த ஃபேஷன் போட்டியில யார் ஜெயிச்சது அத சொல்லு. முடிவை தெரிஞ்சுக்கணும்னு சாயந்தரத்துல இருந்து மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஏமா, அவ்வளோ சூப்பரா நீ ஒரு ஐடியா கொடுத்திருக்க. நான் அதை செயல்படுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படிமா நாங்க ஜெயிக்காம இருப்போம்? அப்போ நம்ம தான் ஜெயிச்சோமா? ஆமாமா, அவங்கள விட 6 மார்க் அதிகமா எடுத்து நானும் மருமகனும் ஜெயிச்சிட்டோம். கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கல்பனா, உன் கன்னத்துல போனை வையி. மா, தேங்க்ஸ் மா. நீ அசால்ட்டா எல்லாம் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். சின்ன வயசுலயே உனக்கு அசால்ட் கல்பனான்னு பேர் வைக்கலாம்னு நினைச்சேன். சரி, இப்ப மொத்தத்துல உங்க ரெண்டு பேரோட மார்க் என்ன? நாங்க 2 பேரும் ஒரே மார்க்ல தான் இருக்கோம். 64 மார்க். ஐயோ, அப்போ ஃபைனல் போட்டியில நீ அவளை விட 1 மார்க் அதிகமா வாங்கினாலும் நீங்க தான் ஜெயிச்சுதான் அர்த்தம் இல்லையா? ஆமாமா, அதுல என்ன சந்தேகம்? தமிழ்நாடு அளவுல நானும் வேதவழியும் தான் அதிக மார்க் எடுத்திருக்கோமா. அதனால எங்க வீட்ல தான் ஃபைனல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அவளை விட 1 மார்க் அதிகமா வாங்கினா போதும், உன் மகதம்மா வின்னரு. இந்த நவராத்திரி திருவிழாவோட வெற்றி சாம்பியன்ஸ் கலக்கல் கல்பனா டீம் தாமா, தெரியும்ல? ஐயோ, கேட்கும் போதே காதுல இன்ப தேன் வந்து பாயிர மாதிரி இருக்கே கல்பனா. அது சரி, நாளைக்கு என்ன போட்டி? நாளைக்கு கொலு போட்டிமா. நானும் அவளும் சேர்ந்து கொலு வைப்போம். அவளோட கொலுவையும் என்னோட கொலுவையும் பார்த்துட்டு மார்க் போடுவாங்க. கொலு போட்டியா? ஐயோ, இது வரைக்கும் நாம கொலுவே வச்சது இல்லையேடி. அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? கொலு தானேமா, இந்த பொம்மை எல்லாம் வரிசையா அடுக்கி வைக்கிறது தானே, வச்சுட்டா போச்சு. அது அப்படி இல்லடி. ஒவ்வொரு பொம்மையும் ஏன் வைக்கிறோம், எதுக்கு வைக்கிறோம், எங்க வைக்கிறோங்கிற வரமுறை தெரியாம வைக்க கூடாதுன்னு சொல்வாங்க. ஐயோ, என்னமா சொல்ற? நிஜமாதான் கல்பனா. மா, வேணும்னா இப்படி பண்ணலாமா? எப்படி? நெட்ல தேடி பாக்குறேமா. கொலுவை பத்தி கம்ப்ளீட்டா டீடைலா கொடுத்திருப்பாங்க. அத படிச்சு அது மாதிரி பொம்மை எடுத்து வச்சிட்டா அததாமா ஊரே பண்ணும். எல்லா வீட்லயும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓன் கொலுவுக்கு அவங்க அதிக மார்க் கொடுக்கணும்னா நீ ஏதாவது வித்தியாசமா பண்ணணும். அத பத்தி யோசி. ஆமால, இப்ப என்ன பண்ணலாம்? இந்த பூஜை அலங்கார போட்டியில வேதவல்லி சாமி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ ஒரு குழந்தைய உட்கார வச்சு அலங்காரம் பண்ணி குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லி அதிர்ச்சி கொடுத்தியே. இவகிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்புட்டான்னு எல்லாரும் வாய பொளந்தாங்க பாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆமாமா, அதே மாதிரி கொலுல எப்படி பண்ணணும்னு சொல்ல. இருடி, இப்பதானே சொல்லிருக்க, யோசிச்சு சொல்ல வேண்டாமா? ஒரு 10 செகண்ட்ஸ் ஆறார போடு. நீ அந்த பக்கம் யோசி, நான் இங்க யோசிக்கிறேன். என்ன? கல்பனா, ஐடியா. என்னமா? அதையும் ஆறார்லயே சொல்றேன், கேளு. மா, சூப்பர்மா, பின்னிட்டேம்மா. மா, இப்படி ஒரு ஐடியா தர உலகத்துல வேற யாருமே இல்லம்மா.
உன்னை அடிச்சுக்க யாரும் கிடையாது. இந்த பாரு கல்பனா, நான் சொன்ன மாதிரி கொலுவை வெயி. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகத்திலே யாரும் இந்த மாதிரி ஒரு கொலுவை வச்சிருக்க மாட்டாங்க. பரிச வெல்றோம். நவராத்திரி திருவிழா சீசன் 1ஓட சாம்பியன் நாங்க தான்னு Facebookல போட்டோ போட்டு லைக்ஸ் ஆள்றோம். அல்றோம் அல்றோம் அல்றோம். நீ முதல்ல போனை வை. நீ சொன்ன மாதிரியே அந்த பொம்மையில நான் வாங்கணும். சரியா? ஆல் தி பெஸ்ட் கல்பனா. Thank you மா. பை. பை கல்பனா. இது பாரு, நாளைக்கு நல்ல செய்தியோட ஃபோன் பண்ணு. காத்துட்டு இருப்பேன். சரிம்மா. பை. பை. கல்பனா, நீ வைக்க போற கொலுவ இந்திய தொலைக்காட்சி வரலாற்றுல யாருமே இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டாங்க. அசத்துடி. கலக்க போவது யாரு? நான் தான். ஜெயிக்க போவது யாரு? நான் தான். என்னடா திரைய போட்டு மூடி வச்சிருக்காங்க? மேல இடிக்குதுடா. என்னடா நீ டேய்? சாரி மாப்ள. வீட்டுக்குள்ள நேத்துக்குறா கூலிங் கிளாஸ். ஸ்டைலா? சி குனி குஞ்சு வா. வா வா போ 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 போ. அந்த பக்கம் போ. மெதுவாடா டேய். பாத்து பாத்து இரு. தொலை இரு இரு இரு. என்னண்ணே பத்திரமா பார்த்து வர வேண்டாம். கீழே போட்டா உடஞ்சிடும்ல. சரி சரி தம்பி சரி. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. டேய், என்னடா அட்டைப்புட்டியில கடத்திட்டு போறாங்க? எல்லாம் கொலு பொம்மைங்கப்பா. இன்னைக்கு ஃபைனல்ஸ் இல்ல, இன்னைக்கு எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி 2 டீமும் காலையில 5 மணிலேருந்து மும்மரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்னடா ஸ்பெஷலா கோல் வைக்க போறாங்க? தெரியலப்பா, எல்லாம் ஒரே சீக்கிரட்டா இருக்கு. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நைஸா போய் ஸ்கிரீனை திறந்து என்ன இருக்குன்னு பாத்துடலாம். அப்படிங்கிற என்ன பண்ணாங்கன்னு பாத்துமா? டேய், எப்படி நான் இப்படி போறேன். ஓகே, மெதுவாடா மெதுவாடா மெதுவா. அவங்களுக்கு தெரியாம எட்டி பாருங்க. இல்லடா, உள்ள என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஈகரா இருக்கும். அதான் திறந்து பார்க்கட்டுமா? இந்த மாதிரி யாராவது எட்டி பாப்பீங்கன்றதுக்காக தான் நான் ஸ்கிரீன் பக்கத்திலேயே காவலுக்கு நின்னுகிட்டு இருக்கேன். கோ பேக். அது இல்லடா. ஐ செட் கோ பேக். இந்த கருவா போய் ரொம்ப பந்தா பண்றான். அப்படி நீ பார்க்க கூடாது. என்ன பண்றான்? வெள்ள ஓட்ட ராஸ்கல் அவன. நான் இங்க உனக்கு பாத்து சொல்றேன். ஐயா, இங்க என்னையா பண்றீங்க? ஸ்கிரீன் எல்லாம் ஒரே தூசியா இருக்கு. தட்டப்பட்டே நீ என்ன பண்ணிட்டு இருக்கற? அப்படிங்களா? ஆமா, அது பரவாயில்ல. கல்பனாமா என்ன கொண்டு வச்சிருக்காங்க பார்க்கலாமா? கல்பனம்மா கொலுவை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. பரவாயில்ல. ஆனா ஒரு விஷயம் ஐயா, அம்மாவோட கொலுவே வேற லெவல். தாறு மாறா வச்சிருக்காங்க. உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு கொலுவை யாராலையும் வைக்க முடியாது. கொஞ்சம் பாக்குறேன்டா. முடியாது, முடியவே முடியாது. ஸ்கிரீன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறமா பாருங்க. ராஸ்கோல், நான் முதலாளிடா. அதெல்லாம் ஒன்றும் செல்லாது. போயிட்டு வாங்க. பாய். என்னப்பா எனக்கு ஆன மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு? திமிரு பிடிச்ச பையன். நவராத்திரி திரும்பி தான் நடக்கும். முடியும் இல்ல? அப்புறம் பார்த்து வரட்டும். என்னடா அப்படி நமக்கு கூட தெரியக்கூடாத ரகசியம். பார்க்கலாம்ப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி இருந்தாலும் ஸ்கிரீன் ஓபன் பண்ணிடலாம். அப்ப பாத்துக்கலாம். அதானே. ஆமா, அந்த சேனல்காரங்கள வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, வந்து ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, அந்த ஸ்ருதி வந்து வணக்கம் நேயர்களே அப்படின்னு ஆரம்பிக்க போறாங்க. அவ மாதிரியே சொல்றேன்டா நீ. வணக்கம் நேயர்களே, இது ஜீ தமிழ் வழங்கும் நவராத்திரி திருவிழா கொண்டாட்டம். நவராத்திரியோட கடந்த 8 நாட்கள்ல 8 விதமான போட்டிகள் நடந்து முடிஞ்சிருக்கு. 9வது நாளான இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான கொலு போட்டி. நான் ஏற்கனவே சொல்லிருந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடந்து முடிஞ்ச போட்டியில இந்த வீட்டை சேர்ந்த 2 கண்டஸ்டன்ஸ் கலக்கல் கல்பனாவும் வேதாஜி வாரியர்ஸும் தான் லீடிங் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. தட் இஸ் 64 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. தட் இஸ் டை பிரேக்கர் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா 63 மார்க்ஸ் எடுத்து திருச்சியை சேர்ந்த தனிஷா இருக்காங்க. அவங்க செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. இவங்க 3 கண்டஸ்டன்ஸ்குள்ள தான் இன்னைக்கு டஃப் ஃபைட் இருக்க போகுது அப்படினே சொல்லலாம். இவங்கள யார் ஜெயிக்க போறாங்க, யார் டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டியை பத்தி ராமநாதன் சார் கிட்ட கருத்து கேட்கலாம்.
வாங்க கேளுங்க. ராமநாதன் சார், இந்த ஷோவுல கலந்துக்கிட்டத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு என்னமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஐ எம் இன்டீட் வெரி ஹாப்பி. ஆமா, நான் மட்டும் இல்ல, என் குடும்பமே இந்த 8 நாளா ரொம்ப சந்தோஷமா குதூகலமா இருக்குதுமா. இவ்வளவு ஹாப்பியா நாங்க இருந்ததே இல்ல. உங்களாலதான் இதெல்லாம். அதுவும் தவிர வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு கூட இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ண நீங்க ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கீங்க. அதுக்கும் ஜி தமிழுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி சார். Welcome. ஓகே, இன்னைக்கு ஷோவை கிராண்ட் ஃபைனல் சார் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம்ல? தாராளமா. என்ன கண்டஸ்டன்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி. இந்த நவராத்திரி திருவிழாவோட கிராண்ட் ஃபைனல்ஸை ஜட்ஜ் பண்றதுக்காக மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆங்கர், ரொம்பவே அழகானவங்க, ரொம்பவே அழகா தமிழ் பேசக்கூடியவங்க, இவங்களை செல்லமா எல்லாருமே பீடின்னு கூப்பிடுவாங்க. தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்குமே இவங்களை ரொம்பவே பிடிக்கும். So here we have a beautiful judge, பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினியா? ஐயோ, அவங்களா? வணக்கம் மேடம். என்ன டைரக்டர் சார், பயங்கர அமக்கலமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோவோட ஃபைனல் மேடம். அதுவும் இல்லாம நீங்க வேற வந்திருக்கீங்க. அதான் மேடம். வாங்க மேடம் போலாம். வாங்க. ஹலோ. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். அதுல ரொம்ப சந்தோஷம். வெல்கம். தேங்க் யூ. ஹாய் பிரியதர்ஷினி. ஹாய். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன போட்டிக்கு தயாரா இருக்கீங்களா? இவங்க மட்டும் எப்படி பல வருஷமா இதே மாதிரி இருக்காங்க? என்ன கலக்கல் கல்பனா, உங்க கொலு ரெடியா? எஸ் மேடம். ஐயோ, உங்களுக்கு என்ன தெரியுமா? உங்களை தெரியுமாவா? இந்த நவராத்திரி போட்டியோட கலக்கல் கண்டஸ்டன்டே நீங்க தானே, உங்களை தெரியாம இருக்குமா? தேங்க்யூ மேடம். வெல்கம். கல்பனா, செலிபிரிட்டிக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டி ஆயிட்டடி நீ. அடி தூள். ஓகே பிடி மேம், போட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா வாங்க. ஓகே வாங்க. வாங்க. வாங்க வாங்க. நவராத்திரி திருவிழாவோட ஃபைனல்ஸ்ல இருக்கும். நவராத்திரி திருவிழாக்காக நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் வச்சிருக்கிற கொலுவை பார்த்து அவங்களுக்காக மார்க்ஸ் கொடுக்க நம்மளோட பேடி நம்ம கூட இருக்காங்க. சோ அவங்க முன்னாடி அட்டகாசமான கொலுவை முதல்ல காட்ட போறது நம்ம வேதவள்ளி. லெட்ஸ் கிவ் a big round of applause for வேதவள்ளி. ப்ளீஸ் போங்க. ஜி தமிழ் நேயர்களுக்கு இது வணக்கம். நாங்கள் இந்த கொலு வச்சுருக்கிறோம். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறோம். அவ்வளோதாங்க. என்னது இது? வழக்கமா வைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமா வச்சிருக்கா. இத பாருடா. நல்லா வச்சிருக்காங்கப்பா. நீட்டா இருக்கு. ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். உங்க கொலுவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது பண்ணல, கண்டிப்பாக பண்ணல. அது நான் அது என்னோட கொலுவில் நான் பாரம்பரியப்படி மொத்தம் 9 படி வச்சிருக்கேன். எல்லாமே மண்ணில் செஞ்ச பொம்மைங்க தான். அதில் கீழே இருந்து முதல் படியை பார்த்தீங்கன்னா ஓரறிவு உயிர்களான புல், செடி, கொடி மாதிரியான தாவரங்களோட பொம்மைங்களை வச்சிருக்கேன். அடுத்ததா 2வது படியில் ஈரறிவு கொண்ட நத்தை, நண்டு மாதிரியான பொம்மைகள் இருக்கு. டேப்பா, எப்படி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கறாவ? வேதவள்ளி அண்ணி எப்பவுமே ஒரு ஆச்சரியம் தான்ப்பா. ஆமாடா. நெட்ல டீடைல்ஸ் எடுத்து பீலா விட்டுட்டு இருக்கா. அதுக்கு இவங்க ஃபீலிங்ஸை கொட்டுறாங்க. என்ன மாதிரி சுயமா யோசிச்சு வித்தியாசமா யாராலையும் பண்ண முடியாது. அடுத்ததா 3வது படியில 3 அறிவு உயிர்களான பொம்மைங்க இருக்கு. வா. 4வது படியில 4 அறிவு உயிர்கள் கொண்ட பொம்மைங்க இருக்கு. 5வது படியில 5 அறிவு கொண்ட மிருகங்கள், பறவைகள் இந்த மாதிரியான பொம்மைங்க இருக்கு. அப்புறம் 6வது படியில 6 அறிவு கொண்ட மனிதர்களோட பொம்மைங்க இருக்கு. அதுக்கும் மேல 7வது படியில மனித நிலையில இருந்து உயிர்நிலை அடைஞ்ச சித்தர்கள், ரிஷிகள் அவங்களோட பொம்மைங்க இருக்கு. ஓ. அதுக்கும் மேல 8வது படியில தேவர்கள்,
நவகிரக அதிபதி மாதிரியான தெய்வங்கள், தேவதையோட பொம்மைகள் இருக்கு. ஓ, அப்புறம் 9வது படியில நடுநாயகமா ஆதிசக்தி இருக்காங்க. கூடவே பிரம்மா, விஷ்ணு, சிவன், தேவியரோட இருக்காங்க. மனிதன் படிப்படியா உயர்ந்து தெய்வ நிலையை அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த கொலுவோட மெசேஜ்னு சொல்லலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களுடைய கொலுவும் சரி, கொலுக்கு நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷனும் சரி, ரெண்டுமே வெரி நைஸ். ஐ அம் இம்ப்ரெஸ்ட். தேங்க் யூ. சூப்பரா நீ கலக்கிட்ட. கலக்க போறேன் பாருங்க. வேதாஜி வாரியர்ஸ் டீம் ரொம்பவே அழகான ஒரு கொலுவை வச்சிருக்காங்க. சோ அடுத்ததா கலக்கல் கல்பனா டீம் என்ன மாதிரியான கொலுவை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ லெட்ஸ் வெல்கம் கலக்கல் கல்பனா அண்ட் டீம். ஆல் தி பெஸ்ட். எந்திரிங்க எந்திரிங்க. போங்க. வாங்க வாங்க. டைரக்டர் சார், நான் கரெக்டான மார்க்ல நிக்கிறேனா? கொஞ்சம் அப்படியே லெஃப்ட் தள்ளி நின்னுக்கோங்க. லெஃப்ட். கொஞ்சம் அப்படியே ரைட் ரைட்டா? என்ன? இதா ரைட். ரைட். இந்த பொசிஷன் தான். இதுலயே மார்க் பண்ணீங்க. ஓகே சார், ஸ்கிரீன் ஓபன் பண்ணலாமா? கேமரா ரோல். ரோலிங் சார். ஆக்ஷன். கம்மனி ரெடி, ஆக்ஷன் அவர் சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா எல்லாரும் ட்ரெடிஷ்னலான முறையில தான் கொலு கொண்டாடுவாங்க. நாங்க அதுல இருந்து வித்தியாசப்படணும்னு ரொம்ப புது மாதிரியான ஒரு கொலு வச்சிருக்கோம். புது மாதிரியா? அது என்னது? தெரியலையேப்பா, அதான் பார்க்கவே உள்ளே அவங்க. உங்களுக்கு எங்க கொலு பிடிக்கும்னு நாங்க நம்புறோம். எல்லாரும் பாருங்க. ஓபன் பண்ணட்டுமா? ஸ்கிரீன் ஓபன் பண்ணுங்க. நம்ம சேனலோட எல்லா ஷோவும் அண்ட் சீரியலும் கொலு வச்சிருக்காங்களே, நல்லா ஜூம் பண்ணிக்கோப்பா. வாவ். நடராஜா, என்னடா அது படிப்படியா ஜீ தமிழ்ல ஒரு சீரியலோட போட்டோலாம் அடுக்கி வச்சிருக்கான். ஆமாப்பா, ஃபுல்லா ஜீ தமிழ் சீரியலா அடுக்கி வச்சு எப்படியாவது இந்த சேனல்காரங்களை இம்ப்ரெஸ் பண்ணி ஐஸ் வச்சு இந்த கப்பை வாங்கி போடணும் பிளான் பண்ணி. அப்படியா? நல்ல ஐடியா. என்னங்க இந்த கோலு கான்செப்ட் உண்மை புரியலையே. எனக்கும் புரியலங்க. ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இப்படி ஒரு கொலு என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. சொன்னேன்ல. உங்க கொலு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இந்த ஷோவோட பேரே ஜீ தமிழோட நவராத்திரி திருவிழா கொண்டாட்டம் தான். இந்த ஷோவை நடத்தி என்ன மாதிரி ஹவுஸ் வைஃப்ஸோட திறமைகளை வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு உதவி பண்ண ஜீ தமிழ் சேனலுக்கு நன்றி சொல்லும் விதமா தான் நான் இந்த கொலுவை அமைச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஜீ தமிழோட ப்ரோக்ராம் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ், டான்ஸ் ஜோடி டான்ஸ், அஞ்சரை பெட்டி, சொல்வதெல்லாம் உண்மை, கில்லாடி, லக்ஷ்மி வந்தாச்சு, இனி இருமலர்கள் எல்லாமே சூப்பர். தலையணை பூக்களை மறந்துட்டீங்க. ஆமா, தலையணை பூக்களும் தான். எல்லாமே சூப்பரா இருக்கும். ஜீ தமிழோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பலதரப்பட்ட மக்களால ரசிக்கப்படுது. அதனால இந்த நவராத்திரி உண்மையிலேயே ஜீ தமிழோட நவராத்திரின்னு சொல்லலாம். அதுக்காக தான் இந்த கொலு. பாப்பா ஐஸ் ஐஸ் ஐஸ். என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லைப்பா, நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிட்டேன். கேமரா ரோல். ஆக்ஷன். தேங்க்யூ கல்பனா. உங்களோட எக்ஸ்பிளனேஷன் உங்க கொலு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ மேடம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது? சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த நெக்லஸ் பிடிச்சிருக்கு. ஓகே. டைம் ஆகுது. தேங்க்யூ மேடம். பாத்து போயிருக்காரு. என்னங்க 10 வந்துரும். நவராத்திரி திருவிழாவோட ஃபைனல்ஸ்ல இந்த 2 கண்டஸ்டும் வச்சிருக்கிற கொலுவை இவ்வளவு நேரம் பார்த்தோம். சோ அடுத்ததா தமிழ்நாடு முழுக்க நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் எந்த மாதிரி கொலுவை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்.
நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் வச்சிருந்த அழகான கொலுவை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஷோவோட முக்கியமான தருணத்துக்கு வந்திருக்கோம். இந்த நவராத்திரி திருவிழாவோட வின்னர் யாரு, சீசன் 1ஓட வின்னர் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். சோ பிடி, ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? கண்டிப்பா. ஓவர் டு தி ரிசல்ட்ஸ் பிடி. சோ ப்ளீஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுங்க. பட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இந்த போட்டியில கலந்துகிட்ட எல்லாருக்குமே முதல்ல என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். வெரி குட். அண்ட் இன்னொரு விஷயம், தமிழ்நாடு முழுவதுமே போட்டியில கலந்துக்கிட்டவங்க எல்லோருடைய மார்க்ஸும் வந்தாச்சு. ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீட்டை சேர்ந்த 2 பேர் தான் டாப் 2 பொசிஷன்ஸ்ல வந்திருக்காங்க. And that is லக்ஷ்மி அண்ட் கோ ராமநாதன் சாரோடைய 2 மருமகள்கள் தான் இந்த நவராத்திரி திருவிழாவோட வின்னர் அண்ட் ரன்னரா வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிமா. எங்க நான் தான் ஃபர்ஸ்ட், அவ செகண்ட். ராஜா ரொம்ப பெருமையா ஆமாப்பா, சூப்பர்ப்பா, சந்தோஷமா இருக்குப்பா. சோ ரெடியா? இப்ப நவராத்திரி திருவிழாவுடைய வின்னர் யாரு, ரன்னர் யாரு பாத்துடலாமா? கல்பனா, நம்ம ஜெயிச்சிருவோம்ல? நாம தான்.